அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகை அப்படின்னோடனே எல்லாருமே நினைக்கக்கூடியது உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு. ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. தீபாவளிங்கிறது முக்கியமான வழிபாட்டு விரத நாளும் கூட. இந்த நாளில் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு பாரம்பரியமான நமக்கு சடங்குகள், நோன்புகள், இதில் எல்லாத்துக்குமே அறிவியல் மற்றும் ஆன்மீகமான காரணங்கள் நிறைய இருக்குது. தீபாவளி அன்னைக்கு நம்ம காலையில் ஆரம்பித்து குளிக்கிறது முதற்கொண்டு நம்ம பண்ணுகின்ற பூஜைகள், நம்ம சாப்பிடுகின்ற இனிப்புகள், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய ஆன்மீக காரணங்கள் இருக்குது. அந்த மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக தீபாவளின்னு சொன்னோடனே எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு தான் கேட்போம். ஏன்னா மற்ற நாள் நமக்கு சாதாரணமாக நம்ம குளிக்கிற அந்த சாதாரண ஒரு நிகழ்வையே தீபாவளி அன்னைக்கு மட்டும் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு ஒரு கேள்வி கேட்பதுண்டு. அப்படிப்பட்ட அந்த கங்கா ஸ்நானம் நம்ம பண்ணுறப்ப நம்ம மறக்காமல் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம். இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் குளிக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு அபரிதமான பல நன்மைகள் இந்த வருடம் முழுவதுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்கிற ஐதீகமும் நம்பிக்கையும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபாவளியுடைய ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல சொல்கிற வேலையே கங்கா ஸ்நானம் தான். அதிகாலை வேலையில் எழுந்திரிச்சு குளிக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம். நமக்கு காலையில் 3:30 மணிலேருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதிகபட்சமாக 6 மணிக்குள்ளே நம்ம வீட்டில் குளிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் தான் இந்த ஒரு கங்கா ஸ்நானத்துக்கான ஒரு நேரமாக கருதப்படுது. நிறைய பேர் வீட்டில் எண்ணெய் காய்ச்சி அப்படி சூடு பண்ணி குளிப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் மற்ற நாட்கள் பண்ணாமல் இருந்தால் கூட தீபாவளி அன்னைக்கு மட்டுமாச்சும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு லைட்டாக சூடு பண்ணி அதில் 2 மிளகு, 2 இஞ்சி, 4 பூண்டு பல், இப்படி உங்கள் குடும்ப வழக்கப்படி எப்படியோ லைட்டாக நம்ம சூடு பண்ணி அன்றைய தினம் நம்ம கீழிருந்து மேலாக நம்முடைய உடல் பாகத்துக்கு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி அப்படியே நம்ம ஃபுல்லாக நம்ம பரப்பி நம்ம நல்லா ஊற வச்சு அப்படி குளிக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு செல்வ கடாட்சம், நல்ல ஒரு ஐஸ்வர்யம், இது எல்லாமே குடும்பத்துக்கு நிறைஞ்சு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம அன்றைய நாளில் வெதுவெதுப்பான நீரில் மட்டும்தான் எல்லாருமே குளிக்கணும். சிலருக்கு பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட தீபாவளி நாள் அன்னைக்கு வெதுவெதுப்பான அந்த நீரில் குளிக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. எதற்காக இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குளிக்கக்கூடிய இந்த நல்லெண்ணெயில் மகாலட்சுமி தேவியும், வெதுவெதுப்பான அந்த தண்ணீரில் கங்கா தேவியும், சீயக்காயில் சரஸ்வதியும், நம்ம போடுகின்ற புத்தாடையில் மகாவிஷ்ணுவும், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பில் அமிர்தமும் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி தான் சந்தனத்தில் பூமி தேவியும், குங்குமத்தில் கௌரி மாதாவும் வாசம் பண்ணுறாங்க. பூக்களில் நல்ல அதுவும் வாசமான பூக்களில் யோகிகள் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. நம்ம வெடிக்கக்கூடிய பட்டாசு இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய நெருப்பு பொறியானது ஜீவாத்மா வாசம் செய்கிறதாம். தீபாவளி அன்னைக்கு நிறைய வீட்டில் தீபாவளி லேகியம் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய பதார்த்தங்கள் சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் லேகியம் பண்ணுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடிய லேகியத்தில் கூட தன்வந்தரி பகவான் வாசம் செய்வதாக ஐதீகங்கள் இருக்குது. இப்படி எல்லா தெய்வத்துடைய அருளும் நமக்கு கிடைப்பதற்காக தான் இந்த ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நேரத்தில் நம்ம இப்படி கங்கா ஸ்நானம் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. அப்படி எண்ணெய் தேய்ச்சி நம்ம அப்படி குளிக்கிறப்ப அந்த தண்ணியில் சில முக்கியமான பொருட்கள், குறிப்பாக கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு ஐதீகத்துக்கு நீங்கள் போட்டு நம்ம இப்படி குளிக்கிறப்ப உங்கள் கிட்ட இப்போ இருக்குங்கிற பட்சத்தில் வில்வ இலைகள் நீங்கள் 2 இலை எடுத்துக்கலாம். இல்லாட்டி துளசி இலைகள் ஏதாவது இருக்குது, நம்ம பூஜைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா துளசி இலைகள் 2 இலைகள் போட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சு பாருங்கள். நமக்கு முழு ஐஸ்வர்யம் கண்டிப்பாக வரும். நமக்கான என்ன தரித்திரம் இருக்குது, நமக்கு அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டங்கள் வரணுங்கிற அந்த கஷ்ட நிலைமைகள் கூட எல்லாமே மாறி பொருளாதார அந்த நிலைமையானது நல்ல ஒரு பணவசியமானது குடும்பத்துக்கு வருங்கிற ஐதீகம் தான். இப்படி நம்ம போட்டு சின்ன சின்ன அந்த பொருட்கள் போட்டு நம்ம கலந்து குளிக்கிறது. அப்படி குளிக்கிறப்ப சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம். அந்த நீரில் நமக்கு கங்கை தேவியே நமக்கு வந்து இருக்கிறதாக ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம அப்படி குளிக்கிறப்ப ஒரு பக்கெட் தண்ணியில் நம்ம ஒரே ஒரு செம்பு தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே போட்டுட்டு உங்களுடைய கையில் வச்சுட்டு ஓம் ஐம் ஸ்ரீம் கங்கா தேவியே நமக, ஓம்
ஐம் ஸ்ரீம் கங்கா தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அப்படி ஃபஸ்ட்டு ஊற்றுற அந்த தண்ணியை வந்து நீங்கள் பண்ணுறப்ப, அதாவது கங்கை தண்ணியே, கங்கை தேவியே வந்து நம்ம நமஸ்கரிக்கிறோம், இந்த தண்ணி வந்து நமக்கு கங்கை ஜலமாக மாறுது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் தான் அந்த தண்ணியை நம்ம அப்படி தலைக்கி ஊற்றுறோம். அப்படி பண்ணுறதுனால அவ்வளோ மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும். இல்லைம்மா இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, டக்குன்னு எங்களுக்கு அப்படியே மறந்துடும் அப்படின்னா, ஓம் கங்காதேவியே நமக அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டி ஓம் கங்காயை நமக, இப்படி சிம்பிளான இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் பண்ணி இப்படி சொல்லி நம்ம குளிக்கிறப்ப நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இப்போ நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய கணவருக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதே மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்லிவிட்டு அவங்கள குளிக்க வைக்கலாம். இப்போ குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே வந்து ஓம் கங்காயே நமக, ஓம் கங்கா தேவி நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி நம்முடைய குழந்தைங்களுக்கு அப்படி தலையில் ஊற்றி நீங்கள் குளிப்பாட்டுறப்ப நிச்சயமாக குழந்தைகளுடைய வாழ்க்கையானது அந்த வருடம் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமாக, நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக, ஒரு செல்வ செழிப்பாக, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது. அதனால் தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த முதல் வேலை, அந்த குளிக்கிற வேலையை இப்படி மங்களகரமாக இப்படி ஒருவரி மந்திரத்தோடு நம்ம செஞ்சு பண்ணுறப்ப நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு அவசர பதிவாக ஆயிடுச்சு. அதனால் நிச்சயமாக இதை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.